Friends, welcome to Blagger Tamil tutorial part 11. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா HTML எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட டெம்பரரி வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறேன். பார்த்தோன்னா நான் வந்து கிரியேட் பண்ணி விட்ட பின்னால் இப்போ காலையிலேருந்து இதுக்குள்ளார பார்த்தோன்னா எவ்வளோ பேர் என்னோடய பேஜ் இன்றைக்கி பார்த்துருக்காங்க அப்படின்ற வியூவு. அதாவது நம்ம வந்து ஒரு டெம்பரரியாக க்ரியேட் பண்ணிவிட்டோம். ஆனாலும் பார்த்தோன்னா வியூஸ் வந்து பார்த்தோன்னா 36 பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளோடதை வந்து யாராச்சும் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் சந்தேகமெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே ஆச்சரியத்தக்க வகையில் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் பயந்துக்காத நீங்கள் தைரியமாக இறங்கி உங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணிங்கன்னா அப்புறம் அதை வச்சு நீங்கள் நல்லா மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் போஸ்ட்டில் சாம்பிள் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்ம வந்து பார்த்தோன்னா HTML கூட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த டுட்டோரியலில் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ பார்த்தோன்னா இந்த பிளாக் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாத நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் இதுவரையும் சொன்ன டுட்டோரியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாத உங்களுக்கு HTML அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் உங்களோட வெப்சைட் வந்து ரொம்ப நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம வந்து உருவாக்கலாம். அது எப்படின்றது நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சைஸ் வந்து பார்த்தோன்னா நான் காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ பார்த்தோன்னா இதோட சைஸ் வந்து ஸ்மாலு, அதேமாதிரி லார்ஜு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறுது. இது வந்து எனக்கு இந்த சைஸ் வேணும், நான் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு குறிப்பிட்ட இந்த சைஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம வந்து HTML சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இங்கே இருக்கும். அதாவது இந்த கம்போஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது. HTMLன்றது பார்த்தோன்னா நம்ம வந்து HTML தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட கம்போஸில் வந்து நம்ம செய்கிறது எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து HTML கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா டேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இமேஜோட சைஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை மாற்றிட்டா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அஜித்தோட அந்த ஹைட்டு பார்த்தோன்னா 211 இருக்குது. அதேமாதிரி வித்து பாருங்கள் 330 இருக்குது. இப்போ பாருங்கள் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 420 கொடுக்குறேன், இல்லை சின்னஸ் பண்ணி காட்டலாம் 120 கொடுக்குறேன். அதேமாரி ஹைட் இப்படி இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள் நான் வந்து கம்போஸ் போனோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. இதுவும் இல்லாத நம்ம வந்து இப்போ ஹைட்டையும் வந்து நான் லெஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 111. இப்போ வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா அப்டேட் ஆகிட்டுக்கும். நான் வந்து இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு போய்ட்டு அதாவது என்னோடய பிளாக் போய்ட்டு நான் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, அந்த நம்மளோட இமேஜ் சைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு நான் எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது நான் வந்து இமேஜ் சைஸ் மாற்றுறதுக்காக மட்டும் நான் சொல்லலை, அதாவது HTML ஒர்க் எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. அது போக நம்ம இன்னும் என்னென்ன எது வேணாலும் நம்ம வந்து HTML உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மை பேஜ் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாக வச்சுருவோம். அது பார்த்தோன்னா HTML இங்கே பார்த்தீங்கன்னா அது புல்லட் பாயிண்ட்ஸ்க்கான UL லிஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த டுட்டோரியல்ஸ் இன் தமிழ்ன்றது ஒரு லிங்க்கில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக HTML கன்வெர்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துல வேறு லிங்க் மாற்றியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே மை பேஜ் அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் வந்து போல்ட் ஆகிறேன் இன்னும் கொஞ்சம். ஆல்ரெடி போல்டில் தான் இருக்குது, எல்லாமே போல்டில் தான் இருக்குது. நான் வந்து இது பார்த்தோன்னா நான் போல்டு எடுத்து விட்டுறேன். இந்த போல்டுன்றதுக்கான டேக் தான் HTML தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். நான் இது வந்து HTML எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மை பேஜ் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த போல்டு எடுத்து விட்டேன். இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வந்து போல்டு மற்றது எல்லாமே போல்டாக இருக்குது, இது மட்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து HTML கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். HTML தெரிஞ்சவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இதில் இன்னும் நிறையா டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.